ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தொடர் திருட்டு. மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பு. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திட்டவட்ட அறிவிப்பால் புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் சலசலப்பு. டெல்லி குடியரசு தின விழாவில் முதன்முறையாக பங்கேற்ற புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி. கைவினை கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் விதமாக பங்கேற்பு. வில்லியனூரில் வாலிபரை கொலை செய்த சக நண்பர்கள் 2 பேர் சிக்கிய நிலையில் கொலையாளிகளுக்கு காவல்துறை வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் உடைமைகள் மாயமான நிலையில் அவைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற வந்து செல்கின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டுவரும் கைப்பை மற்றும் பேக்குகள் தொடர்ந்து மாயமாகி வந்தன. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் கைப்பை காணாமல் போனதால் இதுகுறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தபோது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் மருத்துவமனையிலிருந்து கைப்பைகளை திருடி எடுத்துக்கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரியகடை காவல்துறையினர் திருட்டுச் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதன்முறையாக புதுச்சேரி அரசின் பாரம்பரிய கலையான கைவினை கலாச்சாரம் தலைப்பில் அலங்கார ஊர்தி பங்கேற்றது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படுவது வழக்கம். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதன்முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதன் அடிப்படையில் ஜனவரி 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செழுமையான கலாச்சார பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலகளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவிலின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்கவைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் அலங்கார ஊர்தி அமைந்திருந்தது. இவ்வகையான பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள், கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அலங்கார ஊர்தி அமைக்கப்பட்டிருந்தது. அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவிலின் பொன்மயமான மாந்திரி மந்திர், மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும்
உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து நின்றது. அலங்கார ஊர்தியின் பக்கப்பகுதியில் காணப்படும் சுடுமண் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமண் சிற்பக்கடையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது. பாரம்பரிய வீடுகளின் அமைப்பு காட்சிகள், வாழ்வியல் நடைமுறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது. மையப்பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினைப் பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. Rajasthan Carnival celebrates the exquisite heritage of Bikaner's Usta art, a world-renowned royal craft that reflects the state's artistic refinement and self-reliant cultural legacy. Famous for its magical gold inlay work on camel hide, this art embodies timeless elegance, meticulous craftsmanship, and enduring brilliance. புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்ட தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வாய்ப்பில்லை என திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்தியா கூட்டணி கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் இடையே பலத்த மோதல் நிலவி வருகிறது. அதோடு புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட 2 கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. இதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகமும், திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரசும் தங்களது வேட்பாளர் பிரமுகர்களை இழுத்து வருகின்றனர். இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வரும் நிலையில் இது இரு கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தரப்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 6 தொகுதிகள், காங்கிரஸ் வெற்றி பெற்ற 2 என 8 தொகுதிகளை தவிர மற்ற 22 தொகுதிகளும் பொதுவானவை என்றும் இதில் எந்த தொகுதியிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என்று கூறியுள்ளார். இதற்கு பதில் தெரிவித்துள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளருமான சிவா, கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 13 தொகுதிகளில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றும் கூடுதலாக 6 தொகுதிகளை கூட்டணியில் கேட்டு பெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட்டுத்தர மாட்டோம் என திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதோடு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் வகையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தலுக்கான அறிவிப்பு நெருங்கி வரும் வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த அறிவிப்பு இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைவர் பார்த்துக்குவாரு. புதுச்சேரி நிலவரம் நம்மளை விட, என்னை விட, உங்களை விட, எல்லாரை விட நம்ம தலைவருக்கு ஒரு இன்ச்சா தெரியும். அதனால் எல்லா முடிவும் அவரு மிக சிறந்தது ஒரு அரசியல் சூழலை நமக்கு உருவாக்கி தருவாங்க. நல்ல வேட்பாளர் தருவாங்க. நிச்சயமாக புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையும். அதுக்கு நம்ம அனைவரும். வில்லியனூர் பகுதியில் தனியார் வங்கி ஊழியர் கொலையில் 2 பேர் சிக்கியுள்ள நிலையில் மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் வீமணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் 25ஆம் தேதி இரவு வாலிபர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து புதுச்சேரி வில்லியனூர் காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி, காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் கொலை செய்யப்பட்டு கிடந்த வாலிபரின் உடலை பார்வையிட்டதோடு கைரேகை நிபுணர்கள், காவல்துறை மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உடனடியாக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தியதில் வில்லியனூர் ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் மகன் ஜனா என்பது தெரியவந்தது. பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்து வந்ததும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விடுமுறையில் வீட்டிற்கு வந்த ஜனா அதன் பிறகு வேலைக்கு செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 25ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை அவரது நண்பர் சிவபாலன் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார்.
பின்னர் வி மணவெளி பகுதியில் உள்ள மந்தவெளியில் நண்பர்களுடன் ஜனா மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் ஜனாவை தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதும் தெரியவந்தது. இந்த கொலை தொடர்பாக வில்லியனூர் நடராஜன் நகரைச் சேர்ந்த சிவபாலன் மற்றும் அருள் ஆகியோரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலையில் தொடர்புடைய மற்றவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கொலை சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் நாள் தேசிய சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25ஆம் தேதி சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசிய சுற்றுலா தினத்தை போற்றும் விதமாக பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அன்பகங்கள் சார்ந்த 600 மாணவர்களுக்கு சுற்றுலாத்துறை மூலம் கல்வி சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட சுற்றுலா நிகழ்ச்சியில் கலந்துரையாடி மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். PNL முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் மூடப்பட்ட PNL நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பாண்டிச்சேரி வங்கிசாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஆரம்பித்து அரசுடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தனர். தீர்ப்பின்படி பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு 75% கொடுக்கப்பட்டது. ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு மீண்டும் நகைகள் கொடுக்கப்படவில்லை. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக 26ஆம் தேதி சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகானந்தம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தீர்ப்பின்படி நகை அடமானம் வைத்த 750க்கும் மேற்பட்டோருக்கு அடமானம் நகை திரும்ப தரப்படாததை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது, வழக்கை சங்க செயலாளர் ராஜ்குமார் நடத்த அதிகாரம் வழங்குவது, மேலும் வழக்கறிஞர் நியமனம் மற்றும் வழக்கை நடத்த ராஜ்குமார், முருகானந்தம் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவை நியமிப்பது, இவைகளுக்கான செலவை அனைவரும் இணைந்து மேற்கொள்வது, நீதிமன்ற தீர்ப்பின்படி அடமான நகைகள் திரும்ப விரைவில் கிடைக்க முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள RM மால் திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட RM மால் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாலை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சபாநாயகர் சபாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எவர்சிஃப் அகாடமி மற்றும் RM குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குநர் முருகேசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட RM மாலில் வீட்டிற்கு தேவையான சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகைப் பொருட்கள், காய்கறிகள், பழ வகைகள், விளையாட்டுப் பொருட்கள், கிச்சன் அக்சசரிஸ், ஸ்டேஷனரி பொருட்கள், பித்தளை, அலுமினியம் மற்றும் எவர்சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனையகம் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை நடைபெறுவதால் வாடிக்கையாளர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நிர்வாக இயக்குநர் முருகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கட்சியில் இணைந்த அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் எண்ணுக்கு தங்களது மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுத்து அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாடு முதல்ல நம்மளோட குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கு நாட்டை பார்க்கணும். நாட்டை பாதுகாக்க தேவையான இளைஞர் பட்டாலும் வேண்டும். நாளைய பாரதமாக, நாளைய சட்டமன்ற உறுப்பினராக, நாளைய மந்திரியாக, நாளைய தலைவர்களாக நீங்கள் தான் உருவாக இருக்கிறீர்கள். ஆகையால் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நிறைய சேர வேண்டிய ஒரு கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி. குடியரசு தினத்தையொட்டி முல்லா வீதியில் உள்ள சரத் சைத் அகமது மௌலா சாஹிப் வீதி உலா தர்கா வளாகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில வக்பு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சைத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா இஸ்லாமிய சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. இதையடுத்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தின விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தின விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசன் வழங்கி வாழ்த்து கூறினார். இதையடுத்து சூரமங்கலம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் குடியரசு தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் கல்வி உபகரணங்களை வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கூட்டுறவு சங்க பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசு கூட்டுறவு பதிவாளர் சங்க அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கூறினார். இதேபோல சாரம் பகுதியில் உள்ள கதர் வாரியத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அக்கட்சி தலைவர் பங்கேற்று பரிசு வழங்கிய நிலையில் விடுபட்ட பெண்களுக்கு அக்கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தனது இல்லத்தில் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய பெண்கள் உழவர்கரையில் உள்ள மகளிர் அணி தலைவி பிரபாதேவியை நேரில் சந்தித்து பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,915 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ்,
புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.